நிறைய நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு வந்து வெயிட் பண்ணுவீங்க. ஸோ நேற்று கூட கேசஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயரிங் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக. தென் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோடைய அப்டேட்டும் நேற்று கொடுத்துருந்தாங்க. 24க்கு மேலே அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியா. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், இது வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும். பட் யார் யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் 2024 இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் பில்லிங்ல இந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. பண்ணீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். கேட்டகரி ஆப்ட் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேட்டகரி ஆப்ட் அவுட் அப்படின்றதுக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரினா என்ன அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு காலேஜஸ், அதாவது ஒரு கேட்டகரி காலேஜ் ஆஃப் வந்து அதுக்கு ஒரு கேட்டகரி நேம் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து சாய்ஸ் பில்லிங்ல கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கேட்டகரி ஏ. அதே இது சென்னையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ வந்து செமி கவர்மெண்ட், இதை வந்து கேட்டகரி A1ன்னு வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரியே கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங், அதாவது பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட் காலேஜஸ், தென் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கேட்டகரி பின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரியே கேட்டகரி சி, கேட்டகரி சி வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் வந்து கேட்டகரி சி. அதே இது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் அப்படின்னா கேட்டகரி டி. அதே இது கேட்டகரி இனா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில கூட மேனேஜ்மெண்ட் கோட்டாவை இன்னு எடுத்துக்கிறாங்க. அதே இது வந்து மைனாரிட்டி சீட் இருக்கு பாத்தீங்களா, இந்த தெலுங்கு மைனாரிட்டி, அப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டி, அப்புறம் மலையாள மைனாரிட்டி. ஸோ இந்த கேட்டகரியை வந்து கேட்டகரி எஃப்னு எடுத்துக்கிறாங்க பிரைவேட். ஆனால் மைனாரிட்டியை பொறுத்தவரை மேனேஜ்மெண்ட் கோட்டால மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் கேட்டகரி ஜி, ஜி வந்து நமக்கு என்ஆர்ஐ சீட்ஸை தான் கேட்டகரி ஜின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ஆர்ஐல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் மேனேஜ்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் கேட்டகரி ஹச்ன்றத நமக்கு கிறிஸ்டின் மைனாரிட்டியை வந்து ஹச்ல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மைனாரிட்டியில வந்து கேட்டகரி எஃப்ல தெலுங்கு அண்டு மலையாள மைனாரிட்டி தான் வருது. பட் சிஎம்சியில் வரக்கூடிய அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டியை வந்து கேட்டகரி ஹச்குள்ள கொண்டு வந்துறாங்க. ஸோ இத்தனை கேட்டகரி அவங்க பிரிச்சு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேட்டகரி ஆப்ட் அவுட் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ கேட்டகரி ஆப்ட் அவுட் அப்படின்னா, ஆஸ் த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் இஸ் ஏ ரீஅலாட்மெண்ட் ரவுண்ட், candidates will not be allowed for categories which they have opted out as mentioned in the prospectus class 17 to D. For example, if a candidate has not opted for any of self-financing MBBS category B in round 1, he will not be allowed for that category round 2. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நீங்க ரவுண்ட் 1ல ஒரு கேட்டகரி ஏ கேட்டகரி A1 போடுறீங்க, ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை நீங்க வந்து செலக்ட் பண்ணிடுவீங்க. பட் நீங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் போடாம விட்டுட்டீங்க. அதாவது கேட்டகரி பி செல்ஃப் ஃபைனான்சிங் இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் வந்து சாய்ஸ் பில்லிங் போடுறாங்க, அவங்களுடைய எய்ம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான். அப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸோட கேட்டகரி என்ன, ஏ. ஸோ இது வந்து அவங்க சாய்ஸ் பில்லிங்ல போட்டுறாங்க. பட் வந்து அவங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து மேபி அவங்க சாய்ஸ் பில்லிங்ல போடல அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு போகும்போது அவங்களுக்கு இந்த கேட்டகரி பி சீட்ஸை ஷோ பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேண்டிடேட்ஸோடைய நீட் ஸ்கோர் வந்து இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு வந்து இந்த ரேங்க்ல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஷியோரா கிடைக்காது, பட் நான் ஒரு சேஃபர் சைடுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் சேர்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்க சாய்ஸ் பில்லிங் போடும்போது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க செலக்ட் பண்ணாம விட்டுட்டீங்க, ஆப்ட் அவுட் பண்ண, அதாவது நீங்க சாய்ஸ் பில்லிங்ல போடல அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு அலாட் பண்ண மாட்டாங்க. அதைத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17 கிளாஸ்ல வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த 17 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அதாவது இது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, அதை நான் சொல்றேன். இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க, not choice இது not choice locking any colleges in a category will lead to opt out of colleges in that particular category in round 2 of counseling. அதாவது நீங்க எந்த கேட்டகரி எல்லாம் ஆப்ட் அவுட் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த ரவுண்ட்ல ஷோ பண்ண மாட்டாங்க. அதை தான் அந்த இடத்துல தெளிவா சொல்லிருக்காங்க. if a candidate has not choice locked for any colleges in category B, எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை வந்து நீங்க பி கேட்டகரியை வந்து சாய்ஸ் லாக்ல நீங்க போடல அப்படின்னா
அந்த கேண்டிடேட்டை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா he will be considered to have opted out for category and will not be shown any choice in category P in round 2. தெளிவா சொல்றாங்களா? அப்ப நீங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் முதல் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது நீங்க செகண்ட் ரவுண்ட் நீங்க போகும்போது உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்க முதல் ரவுண்ட்லயே வந்து டிசைட் பண்ணிடணும். நான் கவர்மெண்ட் தான் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும் போடுங்க. கவர்மெண்ட்டும் நான் போடுறேன், செல்ஃப் ஃபைனான்சிங் போடுறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எல்லாத்தையும் சாய்ஸ் ஃபில்லிங்ல போடணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணாம் நம்ம சும்மா ஒரு சேஃபர் சைடுக்கு வச்சுக்கிறோம், வேணாம் அடுத்த ரவுண்ட்ல போட்டுக்கலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா முதல் ரவுண்ட் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பே பண்ணுங்க. ஸோ அந்த கேட்டகிரி காட்டுது பாருங்க, கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் அந்த செக்யூரிட்டி ஃபீ கட்டாதீங்க. அது நீங்க செகண்ட் ரவுண்ட்ல டிசைட் பண்ணிட்டு கூட கட்டுங்க. ஸோ நீங்க பணத்தை கட்டிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த லிஸ்ட்டை வந்து அதாவது நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க வந்து ஆட் பண்ணல அப்படின்னா அதை வந்து அவங்க ஆப்ட் அவுட்ன்ற மாதிரியே அவங்களை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல அந்த பர்டிகுலர் கேட்டகரியை வந்து உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ இது பெரிய ரிஸ்கான ஒரு ப்ராசஸ். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த தப்பை தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் தப்பு பண்ணா கூட இதுக்கு வந்து அலௌட் பண்ணுவாங்களா அப்படின்றது செலெக்ஷன் கமிட்டி டிசைட் பண்றதா. மேபி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இது லாஸ்ட் இயர் ரூல்ஸ், தொடர்ந்து இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆஃப்லைனும் சரி ஆன்லைன்ல கவுன்சிலிங் வச்சாலும் தொடர்ந்து இந்த ரூல்ஸை தான் வந்து செலெக்ஷன் கமிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கவுன்சிலிங் முன்ன ஆஃப்லைன்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல எடுத்துக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு கேண்டிடேட் போவாங்க, கவுன்சிலிங்ல வந்து சீட்டு கிடைக்குது, கவர்மெண்ட் வந்து கிடைச்சிருச்சு, இன்னொரு நபருக்கு கவர்மெண்ட் கிடைக்கல, பார்டர்ல அவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குது, அவங்க செல்ஃப் ஃபைனான்சிங் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்கும்போது நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரே ஒரு தப்பு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிருக்காங்க, அவங்க வந்து ஒரு சீட்டை வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து கேட்டிருக்காங்க, சீட் இருந்திருக்கு, பட் அவங்க கவர்மெண்ட் தான்ன்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் வரல, செகண்ட் ரவுண்ட்ல வந்து என்ன ஆச்சுன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் இருந்துச்சு, இவங்களுக்கு முன்னாடி அதாவது இவங்களுக்கு அடுத்து உள்ள கேண்டிடேட் போயிட்டாங்க. பட் இவங்க வந்து பண்ண தப்பு என்னன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டனால இவங்களுக்கு அந்த சீட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே ப்ராசஸ் தான் இவங்க வந்து ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை விட்டுட்டீங்கன்னா அதை அவங்க வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா ஆப்ட் அவுட்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு இன்சிடென்ட்டா உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் இல்லாம தயவு செய்து வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடாதீங்க. ஏன்னா நீங்க நீட் எக்ஸாம் எழுதிட்டு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட அது உங்களுடைய ஸ்டடிஸ் ரொம்பவே பாதிக்கும். ஸோ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வீணா போயிடும். தயவு செய்து ஸோ ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்சனல் கைடன்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு, அது கவுன்சிலிங் தொடங்கும் போது நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் தெளிவா இருந்திருக்கும். பட் தெளிவா இல்லைனாலும் அப்டேட் பண்ணுங்க, அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, முதல் ரவுண்ட்ல கவுன்சிலிங் உங்களை கூப்பிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. மேபி அது சான்சஸ் இருந்தா அது செலெக்ஷன் கமிட்டி டிசைட் பண்றதுதான். ஓகேவா? அதே அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து உங்களை கவுன்சிலிங் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அடுத்த